மக்கள் வணக்கம். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது, நான் வீரத்திற்கு நெஞ்சை காட்டுவேன், துரோகத்திற்கு முதுகை காட்ட மாட்டேன். நாங்கள் பூஜை போட்டு அரசியலுக்கு வரவில்லை, தேர்தலில் நாம் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு வயதாகிவிட்டதால் கட்சி துவங்கியதாக சிலர் கூறினர். எனக்கடுத்து கட்சியினர் தான் பிள்ளைகளாக இருக்கின்றனர். தமிழக நலனுக்காகத்தான் கட்சியை துவங்கினர் என்று சொன்ன கமலஹாசன் அவர்கள் திராவிடத்தையும் திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பித்துவிட்டு முழுக்க தமிழ்நாட்டில் ஊழல் செய்து ஆட்சி நடத்தி செய்து கொண்டிருக்கும் திமுகவுடன் தமிழர்களுக்கு எதிராக திமுக கூட்டணி வைத்தது ஏன்? இது முதல் கேள்வி. ஆசியாவில் முதல் நடுநிலை கட்சி மக்கள் நீதி மையம் தான். இதை நான் பிரதமர் மோடியிடமே சொன்னேன் என்றார். ஆழ்வார்பேட்டை கூட மக்கள் நீதி கட்சியை தாண்டல, இதில் ஆசியாவிலே நடுநிலை கட்சியாமா? அது பிரதமர் மோடிக்கிட்ட சொன்னாராமா, அவர் கேட்டுக்கிட்டாராம். என்ன காதில் பூ சுத்துறீங்க? ஒரே நாடு தான், இதை இடது வடது என பிரித்து செல்லக்கூடாது, எனக்கு பின்னாலும் கட்சி இருக்க வேண்டும், அதனால் தான் தலைவர்களை நான் உருவாக்கினேன் என்று சொல்லியிருக்கார். திமுக முழுக்க இடதுசாரி கட்சி, கம்யூனிஸ்ட கொள்கையை ஃபாலோ பண்ணுற கட்சி, இடது வடது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனுடன் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறேன். என்ன கமலஹாசன் சார் இது? அதில் வேறு வாழும் காமராஜர் வாழும் காந்தி என்ற பெயர் எனக்கு வேண்டாம், கமலஹாசன் என்ற பெயர் இருந்தாவே போதுமா? என்ன 5 ஆண்டுகளுக்கு 5000 10,000 ரூபாய்க்கு குத்தைக்கு விடாதீர்கள், ஓட்டு போடாமல் வீட்டில் இருப்பது தேச துரோகம் என்று சொல்லியிருக்கிறார். 5000 10,000 பெருசு இல்லை கமலஹாசன் சார். நீங்கள் மக்கள் நீதி கட்சியே போய் திமுக குத்தைக்கு விட்டுட்டீங்க, அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது, திராவிடம் நாடு தழுவியது, இங்கு 2 கட்சிகள் அடங்கு விடாது, தேசியமும் இருக்க வேண்டும் தேசமும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திராவிடத்தை எடுத்து கட்சி ஆரம்பித்து விட்டு திமுக எடுத்து கட்சி ஆரம்பித்து விட்டு இப்போ திராவிடம் நாடு போகாதுன்னு சொல்லிட்டார். மொத்தத்தில் சினிமாவில் வர உலக நாயகன் என்று கூறுகிறார்கள், ஆனால் அரசியலில் ஒரு சுத்த உளறல் நாயகனாக இருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. அதுவும் அவர் ஒரு 2021 தேர்தலில் ஒரு வீடியோ விட்டிருப்பார். அந்த வீடியோவை பார்த்துவிட்டு நாளை நமதே அப்படின்னு சொல்கிறாரு. அது யாருக்கானது? திமுகவுக்கும் மக்கள் நீதி மையமுக்கும் நம்மதா, இல்லை தமிழ் மக்களுக்கான நம்மதா என்று அவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தான் கமெண்ட் செய்யணும். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.